ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 13/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. 21 பிறவிகளுக்கான லாட்ரி பெறுவதற்கான புருஷார்த்தம் யாதுன்னு கேட்குறாங்க. பதில்: 21 பிறவிகளுக்கான லாட்ரியை பெற வேண்டும் என்றால் மோகத்தை வென்றவர் ஆகணும். ஒரு தந்தை மீது முழுமையாக சமர்ப்பணம் ஆகிவிடணும். இப்பொழுது இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் புது உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். இந்த பழைய உலகத்தை பார்க்கக்கூடாது. குசேலரை போல ஒரு பிடி அரிசியை பயனுள்ளதாக ஆக்கி சத்யுக அரசாட்சியை பெற வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எந்த விஷயங்களில் நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று தந்தை சொல்கின்றார். பாபா சொல்கிறாங்க, உண்மையில் ஆத்மா விசித்திரமாக இருக்குது. இங்கு சித்திரதாரி, அதாவது சரீரத்தை தரித்தவராக ஆகின்றது. சித்திரத்தின் மூலம் பாகத்தை நடிக்கின்றது. ஆத்மாவோ எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது இல்லையா? மிருகங்களிலும் ஆத்மா இருக்கின்றது. 84 லட்சம் என்று சொல்கிறாங்க. அதிலோ எல்லா மிருகங்களும் வந்துவிடுகின்றன இல்லையா? ஏராளமான விலங்குகள் உள்ளன. இந்த விஷயங்களில் நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு தந்தையும் புரிய வைக்கிறாரு. இந்த ஞானத்தை தவிர பிற விஷயங்களில் மனிதர்களின் நேரம் வீணாகி கொண்டே இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் போகின்றதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இச்சமயம் மனிதனுக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. மனிதர்களை பாருங்கள், திடீர்னு இறந்து விடுறாங்க. ஒரே ஒரு புயலில் எவ்வளோ பேர் இறந்து விடுறாங்க. ராவண ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. இப்பொழுது தந்தை உங்களை எவ்வளவு மதிப்புடையவராக ஆக்குகின்றார். ஒரு பைசா கூட மதிப்பில்லாமல் இருந்த நம்மை மிகவும் மதிப்புடையவராக ஆக்கியிருக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் யாரையெல்லாம் தந்தை என்று கூறுகின்றார்கள்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, சிவபாபா சிவபாபா என்று கூறுவதோ மிகவும் சுலபமாகும். வேறு யாருமே சிவபாபாவையோ ஆஸ்தியோ அறியாமல் இருக்கின்றார்கள். பாபா என்றாலே ஆஸ்தி. சிவபாபா கூட உண்மையானவர் ஆக வேண்டும் இல்லையா? தற்காலத்திலோ நகர தந்தை, அதாவது மேயரை கூட தந்தைன்னு சொல்லிவிடுறாங்க. காந்தியையும் தந்தைன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலரை பிறகு ஜகத்குருன்னு சொல்லிவிடுறாங்க. இப்பொழுது ஜகத் என்றால் முழு சிருஷ்டியினுடைய குரு. அவர் எப்படி மனிதராக ஆக முடியும்? பதீத்த பாவனர் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த தேசத்தில் அதிகமான கோயில்கள் இருப்பதாக பாபா கேட்கின்றார். பாபா சொல்கிறாங்க, பாரதத்தை தான் பக்தி நிறைந்த தேசம்னு கருதுகிறாங்க. ஏராளமான கோவில்கள் பாரதத்தில் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கோ ஒரே ஒரு சர்ச்சு மட்டுமே இருக்கும். இங்கோ பல்வேறு விதமான ஏராளமான கோவில்கள் உள்ளன. உண்மையில் ஒரே ஒரு சிவபாபாவின் கோவில் மட்டுமே இருக்க வேண்டும். பெயர் கூட ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். இங்கோ ஏராளமான பெயர்கள் உள்ளன. வெளிநாட்டினர் கூட இங்கு கோயில்களை பார்க்க வர்றாங்க. பழமையான பாரதம் எப்படி இருந்தது என்பது பாவம் அவர்களுக்கு தெரியாது. 5000 வருடங்களுக்கு மேல் எந்த ஒரு பழைய பொருளும் இல்லை. அவர்களோ லட்சக்கணக்கான வருடங்களின் பழைய பொருள் கிடைத்தது என்று நினைக்கிறாங்க. இந்த கோவில்களின் படங்கள் ஆகியவை அமைக்கப்பட்டு 2500 வருடங்கள் தான் ஆகியுள்ளனன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்பொழுது நம்முடைய மிகச்சரியான நினைவார்த்தம் அமையும்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, தேவி தேவதா தர்மம் இல்லை, மற்றபடி சித்திரங்கள் கற்சிலைகள்லாம் இருக்குது. உங்களது நினைவார்த்தத்தை பாருங்கள், எவ்வளவு நன்றாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது நாம் மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. பிறகு பக்தி மார்க்கத்தில் நம்முடையதையே மிகச்சரியான நினைவார்த்தமாக அமையும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எது கூட ஒரு கலையாக இருக்கின்றதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, கலைகளோ அங்கு இருக்கும் இல்லையா? வைரங்களை வெட்டுவது, அதாவது பட்டை தீட்டுவது கூட ஒரு கலையாகும். இங்கு கூட வைரங்களை வெட்டுகின்றார்கள், பின்னர் தயாரிக்கின்றார்கள். வைரங்களை வெட்டுபவர்கள் கூட மிகவும் நிபுணர்களாக இருப்பார்கள். அவர்கள் பிறகு அங்கு செல்லுவார்கள். அங்கு இந்த எல்லா கலைகளுமே போகும்னு பாபா சொல்கிறாங்க. எவை அனைத்தும் வீண் ஆகும்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, சந்திர மண்டலத்தில் நிலம் வாங்குவதற்கான முயற்சி செய்கிறாங்க. நீங்கள் பிறகு சொர்க்கத்தில் நிலம் வாங்கி கொண்டிருக்கிறீங்க. எந்த அளவு ஞானம் மற்றும் யோகத்தில் இருப்பீர்களோ அந்தளவு தூய்மையாக ஆவீர்கள். இது ராஜயோகம் ஆகும்.
எவ்வளவு பெரிய அரசாட்சி கிடைக்கும். மற்றபடி இந்த சந்திர மண்டலம் ஆகியவற்றில் நிலத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவை அனைத்துமே வீணாகும். சுகம் கொடுக்கக்கூடிய இதே பொருட்கள் பிறகு விநாசம் செய்யக்கூடியதாகவும் இருக்கும், துக்கம் கொடுக்கக்கூடியதாகவும் ஆகிவிடும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதில் ஆனந்தம் உள்ளது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இனி போக போக படைகள் ஆகியவை குறைந்து போய்விடும். அணுகுண்டுகள் மூலமாகவோ உடனுக்குடனே வேலை ஆகி கொண்டே போய்விடும். இந்த நாடகம் அமைக்கப்பட்டிருக்கு. சமயத்தில் திடீரென்று விநாசம் ஆகிவிடும். பிறகு சிப்பாய்கள் ஆகியவரும் இறந்து விடுவார்கள். சாட்சியாக பார்ப்பதில்தான் ஆனந்தம் உள்ளதுன்னு பாபா சொல்கிறாங்க. நீங்கள் இப்பொழுது பரிசுத்த ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். நமக்காக தான் விநாசம் ஆகிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. நாடகத்தின் பாகம் இப்படி இருக்கு. பழைய உலகம் முடிந்து போய் விடுகிறதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் மிகவும் நல்லவர்களாக இருந்தாலும் பிறவி எங்கு எடுப்பார்கள்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இப்பொழுது சந்நியாசிகள் நல்லவர்கள் என்று வைத்து கொள்ளலாம். பிறவியோ பிறகும் இல்லறத்தார்களிடம்தான் எடுப்பார்கள் இல்லையா? சிறந்த பிறவியோ உங்களுக்கு புது உலகில் கிடைக்க வேண்டி உள்ளது. பிறகும் சம்ஸ்காரத்திற்கேற்ப சென்று அவ்வாறு ஆவீர்கள். நீங்கள் இப்பொழுது புது உலகத்திற்காக சம்ஸ்காரத்தை எடுத்து செல்றீங்க. பிறவியும் அவசியம் பாரதத்தில் தான் எடுப்பீர்கள். யார் மிகவும் நல்ல பக்திமானாக இருப்பார்களோ அவர்களிடம் பிறவி எடுப்பீர்கள். ஏனெனில் நீங்கள் அப்படிப்பட்ட கர்மங்களே செய்கின்றீர்கள். எப்படி எப்படி சம்ஸ்காரமோ அதற்கேற்ப ஜென்மம் ஆகின்றது. நீங்கள் மிகவும் உயர்ந்த குலத்தில் சென்று பிறவி எடுப்பீர்கள். உங்களைப் போல கர்மம் செய்பவர்கள் வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். எப்படி படிப்பு எப்படி சேவையோ அப்படியே பிறவி கிடைக்கும். இறக்கக்கூடியவர்களோ நிறைய பேர் இருப்பார்கள். முதலில் வரவேற்பவர்களும் செல்ல வேண்டியதாக இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.